போறோம்னு நினைக்கிறேன். Come on, let's do it. And I think ஜனகன மனகதை பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். 10 மணிக்கே பிரேம்சிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அந்த ஃபீலிங் முடியுதுல்ல உங்களுக்கு? அதுதான். சோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்பதான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே. இன்னும் என்ன ஐயோ சார் அப்படி எப்படி சார் என்ட்ரி? மாசான என்ட்ரி சார். இருங்க ஜீவா சார். 23 years of a phenomenal journey and more as we celebrate our ஜீவா சார். அவருக்காக ஸ்பெஷல். அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்னைக்கு துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆயிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியா சொல்றேன்னு நினைக்கலாம், பட் இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸா இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்ட் இந்த படத்தின் மூலமா நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா அவர் எங்க போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்ல இருந்து எங்க போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு கோட்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பாரு. இப்போ அதை மாத்தி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமா. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பல. சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போறாங்கன்னாரு. என்ன பண்ண கவுண்டர், ஃபுட் கவுண்டர். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் இந்த பக்கம் திரும்பல. மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக் ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான். அப்படிதான் சொல்லணும். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்னைக்கு துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆயிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியா சொல்றேன்னு நினைக்கலாம், பட் இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸா இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய சக்சஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஜீவா ப்ரோ உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட், அது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராம்ல இருக்கட்டும், அப்படியே அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வேற ஒரு வேரியேஷனு, ஈல ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்னொன்னும் பயங்கரமா டிஃப்ரெண்டா பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமா எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனா ஒரு ஃபேனா சொல்றேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமா நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா அவர் எங்க போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்ல இருந்து எங்க போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு கோட்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பாரு. இப்போ அதை மாத்தி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமா. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பல. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவாரு, அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அந்த பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன். எனக்கு தெரியும், நான் சொல்றது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சிருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்ட் கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படிதான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு புள்ள. நீங்க சம்பாரிச்சது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்க வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார்.
Thank you so much, Satish bro. Thank you so much, sir. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நடுவில் வந்து அஸ்ட்ராலஜர் செல்வி அவரை பார்த்தோன்னே எல்லாரும் நல்ல டைம் என்னங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்த்தேன். பார்க்கும்பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கல. பட் இப்போ கதை கேட்டார். 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருங்க, சன்ரைஸ் விடுங்க டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தியேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணும்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம், நண்பர்களாக நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்னக்கண்ணா மைக் வாங்கிக்கோங்க. சௌத்ரி சார், உங்க ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டாரு, அதுக்குள்ள வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. அவர் வேற ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா எங்கேயோ போற மூட்ல இருந்தாரு. சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போறாங்கன்னாரு. என்ன பண்ண கவுண்டர் ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் இந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சுட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக் ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம் நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோன்னே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் புகழ்ந்ததே கிடையாது.
அதுவும் இப்போ சீமான் இந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்னைக்கும் எந்த பக்கம் வர மாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்காரு பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமே சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டிடிடி நிதிஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம். அப்புறம் வந்து ஜீவா ப்ரோ, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்ணன் ரவி சாருக்கு வந்து யாருக்கு சொல்லணும்? ஓ, கேமராக்கு சொல்லணுமா? நீங்க பேசுங்க சார். ஓகே ஓகே, வருது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கர்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கர்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி, கர்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கர்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன், அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோட நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போறோம்னு நினைக்கிறேன். come on, let's do it. and I think ஜனகன மனகதை பாடி மச்சி open the bottle அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம், இல்லை போகிறோம்ல வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அது தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச், நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமா சார், நானும் அதான் சொல்றேன். அதான் 10 மணிக்கே பிரேம்சிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அந்த ஃபீலிங் முடியுதுல்ல உங்களுக்கு? அதுதான். ஸோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்பதான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. ஸோ அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சார் மேடையை வந்து கலக்குவார். ஜீவா சார் அப்படி எப்படி சார் என்ட்ரி, மாசான என்ட்ரி சார். இருங்க ஜீவா சார், 23 years of a phenomenal journey and more as we celebrate our ஜீவா சார். அவருக்காக a special